ஷலோம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். I want to greet you in the matchless name of Lord and Savior Jesus Christ. Today we observe traditionally as the Maundy Thursday, the day that many things actually took place and transpired in the life of Jesus during his passion journey towards the cross. பிரியமானவர்களே, இன்றைக்கு பெரிய வியாழனாக பாரம்பரியமாக திருச்சபைகளில் உபசரிப்பது உண்டு. இந்த பெரிய வியாழன் அன்று நிறைய காரியங்கள் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய கடைசி பிரயாணம் சிலுவைக்கு முன்பாக நேரிட்ட நிறைய சம்பவங்களை குறித்து இந்த பெரிய வியாழனை நாம் உபசரிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். முதல் காரியம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நற்கருணை பந்தி, ராப்பூஜன பந்தியை ஸ்தாபித்த ஒரு சம்பவம். இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி அவர் தன்னுடைய சீஷர்களிடம் ஸ்தாபித்த ஒரு சம்பவம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையின் மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் நமக்காக அனுபவித்த பாடுகளை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பெற்றதை நாம் பார்க்கிறோம். இது பெரிய வியாழனின் ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கு. One important thing that transpired was the constitution of the Holy Communion, where the Lord Jesus Christ himself introduces the elements to represent his body and the wine as his blood of a new covenant, and he tells us, do this in remembrance of me, and he wants us to always remember what he has done for us on the cross. இதை ஆண்டவர் ஸ்தாபித்த ஒரு முக்கியமான காரியம் என கண்பானவர்களே, நாம் எப்பொழுதும் இதை நினைவு கூற வேண்டும். இது ஒரு சம்பவம் கிடையாது, இது காலங்காலமாக மனிதனுடைய சிந்தனையில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா ஆண்டவர் எனக்காக தம்மை ஜீவ பலியாக அர்ப்பணித்தார். அவருடைய அன்பை எனக்கு பூர்ணமாக வெளிப்படுத்துவதற்காக அவர் தன்னை அர்ப்பணித்து என்னை மீட்டெடுத்து அவருக்கு சொந்த ஜனமாக மாற்றினார் என்பதை தன்னுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழா பற்றினார். The Lord has reminded us to remember this so that we will never forget of the atonement that Jesus did, that he offered himself as a propitiation to pay away our sins on the cross of Calvary by shedding the last drops of his blood, and we have been purchased by the very precious blood of the Lamb, Jesus Christ. நமக்காக சிந்தப்பட்ட மிக உயர்வு மதிப்புள்ள தேவகுமாரனுடைய ரத்தம் தாமே நம்மளை மீட்டெடுத்தது. பிறகு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு அந்த பந்தி பரிமாறுகிற நேரத்தில் ஒரு முக்கியமான சீஷத்துவ பாடத்தை கற்பிக்கிறார். தன்னை தாழ்த்தி அவர் கால்களை கழுவுகிற அந்த சம்பவத்தை நாம் நினைவு கூறுகிறோம். We also remember another very important incident that took place at the table, where the Lord Jesus Christ woke up and he started washing the feet of his disciples. He was actually doing a work that a menial servant needed to do. But on that day, because it was a secret meal, there wasn't a menial servant present. He was expecting his disciples to do it, but they were more concerned about the future than the present. So the Lord Jesus Christ himself stooped down and washed their feet and left behind a very precious discipleship lesson to all of us and his disciples, especially on that evening. அதனாலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து செய்த அந்த பணிவிடை ஒரு வேலைக்காரன் செய்ய வேண்டிய காரியம். வீட்டுக்கு வர்ற விருந்தாளிகளின் கால்களை கழுவது வேலைக்காரனுடைய கடமையாக காணப்பட்டது. ஆனால் அன்றைக்கு இது ஒரு ரகசியமான ஒரு உணவு பரிமாறுதலாக காணப்படுவதனால அன்றைக்கு வேலைக்காரர்கள் அங்கே இருக்கவில்லை. அதனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னத்தை எதிர்பார்த்தாரானால், அவருடைய சீஷர்களை யாராவது ஒருத்தர் இறங்கி ஒருத்தர் காலை கழுவார்கள் என்று. ஆனால் சீஷர்களுக்கோ சிந்தனையில் மற்ற எதிர்காலத்தை குறித்துள்ள காரியங்களின் நிமித்தம் அவர்கள் அதை செய்யவில்லை. கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் பந்தியில் கால்களை கழுவினார். ஒரு முக்கியமான சீஷத்துவ பாடம், தாழ்மைத்துவம். அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பிறரை பார்க்கிலும் நம்மளை தாழ்த்தி நாம் வாழ வேண்டும் என்பதை, பிறரை பார்க்கிலும் நம்மளை தாழ்த்தி பிறருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற அந்த கடைசி சீஷத்துவ பாடமாக காணப்படுகிறது பிரியமானவர்களே.
And the very precious lesson that the Lord Jesus Christ leaves behind by doing what he did, by washing the feet of the disciple, was he is teaching them and us that Christian service is a humble service. We are expected as his children to love and to serve one another with all humility. We should always learn to put others above us. பிறரை எப்பொழுதுமே நமக்கு மேலாக வைத்து நாம் பார்க்க வேண்டுமே தவிர, there is no bossing around in Christianity. பிறரை அதிகாரப்படுத்தி நடத்துவது கிறிஸ்துவம் கிடையாது என்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறார். ஆதலால் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த 2 சிந்தனைக்கு பொருளாக இந்த பெரிய வியாழனுக்கு நான் உங்களோடு வைத்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை தியானிங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கட்டாயமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை நீங்களும் நானும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அனுபவிப்போம். Hence, my dear brothers and sisters, I want to leave behind these 2 thoughts before you on this Maundy Thursday. And let us live in obedience to God's word, and I believe that the Lord will surely reveal his majestic glory and the power of resurrection in and through our life. May God bless you. Have a wonderful Passion Week, and may you experience the risen Christ in your life very, very personally. தனிப்பட்ட விதத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை நீங்கள் அனுபவிக்கும்படி நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். Shalom. God bless you.